வளர்ச்சி அடையுது நம்ம பார்க்கணும். நம்ம ஐடி விங் இருக்கிறோம்னா ஐடி விங் முக்கிய கடமை இருக்குது. எப்படி வளர்ச்சி அடையுதுன்னா, எந்த கட்சி வந்து அவங்களோட சித்தாந்தத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும், அது எந்த சித்தாந்தமா இருக்கும், அவங்க சித்தாந்தத்தை ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ அந்த கட்சி மட்டும்தான் வளர்ச்சி அடையும். இப்ப திமுக ஏன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அவங்க திராவிட சித்தாந்தத்தை ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி பேச்சு ஏன் கொஞ்சம் வளருதுன்னா அவன் தமிழ் தேசியம் தப்பு ரைட்ல ரெண்டாவது தமிழ் தேசியத்தை ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பாஜக இந்து தத்துவால ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அந்த சித்தாந்தத்துல எந்த கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்குதோ அவங்களுக்கு தான் வந்து இப்ப விஜய் எல்லாம் வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் இருக்கும். ஆனா அது நினைச்சு நிக்க முடியாது. யார் நினைச்சு நிக்குவாங்க பாத்தீங்கன்னா சித்தாந்தத்துல ஸ்ட்ராங்கா இருக்கவங்க தான். இந்தியாலேயே வந்து ஒரு வித்தியாசமான சித்தாந்தமும் சரி, நாளைக்கு தேவையான இன்னைக்கு சொல்லலாம், நாளைக்கு தேவையான நடுநிலை சென்ட்ரிசம் ஒரு சித்தாந்தத்தோடு ஆரம்பிச்சிருக்க கட்சி நம்மளோட தான். அப்ப இந்த சித்தாந்தத்தை வந்து நம்ம இன்னும் வலுவெடுக்கணும். நம்ம எடுத்துட்டு போறதில்லை. நம்ம வந்து இன்னும் வந்து தலைவர் நடந்தோட பாட்டு போட்டு அப்படிதான் பண்ணிட்டு இருக்கமே தவிர சித்தாந்தத்தை நம்ம கொண்டு போல. அது இன்னும் ஸ்ட்ராங்கா கொண்டு போகணும். அது எப்படி கொண்டு போகணும்? ஒரு பிரச்சனை நடக்கும்போது மக்கள் நீதிமன்றம் அது எப்படி முடிவு எடுக்கும், மக்கள் நீதிமன்றம் இருந்தா எப்படி, தலைவர் எந்த மாதிரி சிந்தனையில அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவாரு அப்படிங்கிற இதுதான் சென்ட்ரிசம். ஒவ்வொரு சென்ட்ரிசத்தை பிரஷர் கொடுங்க. சென்ட்ரிசம் சொல்லுங்க. நடுநிலையா நடுநிலையா இருந்தா நிறைய திருமாவளவன் கூட பேசும்போது லெப்ட் எல்லாம் ரைட் நடுநிலை எல்லாம் கிடையாதுங்கிற. நடுநிலை இருக்குது. நடுநிலையினாலதான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்குது. இல்லன்னா ரெண்டு சைடு போர் தான் வரும். நடுநிலையா இருக்கிறதுனாலதான் அந்த நடுநிலை ஆளுங்க வேணுங்கிறதுனாலதான் ரெண்டு சைடு கம்மன் இருக்கிறாங்க. எல்லாரும் ரெண்டு சைடு வலது இடது அடிச்சுக்கிட்டு சாய வேண்டியதான். நடுநிலை தான் இந்த உலகத்தை காப்பாற்றிட்டு இருக்குது. அது ஒரு சித்தாந்தமா நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறோம். நடுநிலைன்னா என்ன தலைவர்னு சொல்றாரு. நான் இப்ப லெப்ட் இல்ல ரைட் இல்லன்னு சொல்ல, நான் சென்ட்ரல் இருப்பேன். எது கரெக்ட் அந்த சைடு. எங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அந்த சைடு, யாருக்கு அதிகமாக பாதிப்பு அந்த சைடு நான் நிற்பேன். அதுதான் சென்ட்ரிசம். இந்த சித்தாந்தத்தை வந்து ஸ்ட்ராங்கா கொண்டு போங்க. ஸ்ட்ராங்கா கொண்டு போக வேண்டியது நம்ம ஐடி டீமோட கடமை. அதே மாதிரி இது வந்து எல்லா மக்கள் சொல்ற மாதிரி தான், எல்லாருமே ஐடி டீம் தான். அது ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டு கொண்டு போய் நம்ம சித்தாந்த வகையில நம்ம தலைவரை ஸ்ட்ராங் படுத்திட்டானா, நம்ம கட்சியை ஸ்ட்ராங் படுத்திட்டானா, நம்மளை தேடி நாளைக்கு வந்து இந்த வெறுப்பு அரசியலுக்கு வந்து அணையிற நெருப்பு வந்து கண்டிப்பா சென்ட்ரிசம் சித்தாந்தம் தான். அதனால நம்ம வந்து கட்சி இப்போ டிஎம்கே